மாவட்டத்தின் காங்கிரஸ் கமிட்டியின் சார்பாக வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும், வாக்கு அதிகாரத்தை பெற்றுத்தர வேண்டும் என்ற முழக்கத்தோடு கையெழுத்து இயக்கத்தை 15ஆம் தேதி முதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்று நான் இதில் கலந்து கொண்டு ஆய்வு செய்து இந்த கையெழுத்து இயக்கத்தை இன்னும் முடக்கிவிட்டு இருக்கிறோம். குறைந்தபட்சம் 10 லட்சம் கையெழுத்து இந்த மாவட்டத்தில் வாங்க இருக்கிறார்கள். 2 கோடி லட்சியமாகவும் 1 கோடி நிச்சயமாகவும் தமிழ்நாட்டிலிருந்து கையெழுத்து குடியரசுத் தலைவரை நோக்கி செல்ல இருக்கிறது. இந்த வாக்கு திருட்டை தடுக்க வேண்டும், வாக்கு அதிகாரத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு பெற்றுத்தர வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்முயற்சியோடு இதில் ஈடுபட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் எப்போ தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள? தேர்தல் பிரச்சாரம் நாங்கள் ஆரம்பித்து ஏறக்குறைய 6 மாதம் ஆகிடுது. கிராம கமிட்டி கூட்டமாகட்டும், மாநாடாகட்டும், ஏற்கனவே தேர்தல் பரப்புரையும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். முன்னாள் அமைச்சர் அதிமுக செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கியிருக்காங்க. காங்கிரஸ் கட்சி சார்பாக ஒரு மூத்த நிர்வாகி அழைக்க வாய்ப்பு இருக்கா? காங்கிரஸ் கட்சி செங்கோட்டையனை அழைக்க வாய்ப்பு இருக்கா? என்னைக்கு ஃபுல்லாக நீக்கிட்டாங்களா? முழுமையாக நீக்கிட்டாங்க. எப்போ நீக்கிட்டாங்கன்னா செங்கோட்டையனை அழைக்க வாய்ப்பு? நாங்கள் அநாகரிகமாக ஒரு கட்சியில் இருக்கிறவரை இழுப்பது அந்த வேலையெல்லாம் இறங்க மாட்டோம். அவர் விருப்பப்பட்டு சேர்ந்தால் அவரை எங்களுடைய தலைமையிடம் தெரிவித்து சேர்த்து கொள்வதற்கு முயற்சியை எடுப்போம். திமுக அநாகரிகமான செயலில் ஈடுபடுதுன்னு சொல்ல வரீங்களா? அப்படின்னா திமுக இப்போ தங்களுடைய கட்சியிலேருந்து இழுத்துருக்காங்க. அதெல்லாம் யாரும் இழுக்கலை. அதுக்கு கேள்விக்கு பதில் கிடைச்சிடுச்சு. அவங்க ஏற்கனவே 4 நாட்களாக கட்சியிலிருந்து விலகி இருந்தாங்கன்ட்டு இப்போ சொல்லியிருக்காங்க. அதற்கு எங்களுடைய கரூர் நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரி ஜோதிமணி அவர்கள் அது தீர்வு கண்டிருக்கிறார். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ பிரச்சனை என்ன, நீங்கள் செங்கோட்டையினை தான் சேர்த்துக்குவீங்களான்றீங்க. நாங்கள் போயிட்டு பிறரை போயிட்டு வாங்கன்னு கூப்பிட்ற இயக்கம் கிடையாது. எங்களுடைய கொள்கை கோட்பாடு தலைவர் ராகுல் காந்தி மீது நம்பிக்கை வைத்து வருகிறார்கள் என்றால் நாங்கள் தலைமையிடம் சொல்லி அதற்குண்டான ஏற்பாட்டை செய்வோம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இங்கே அவதூறாக பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கண்டனம் தெரிவித்து சென்னையில் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம். நான் பேசவே இல்லையே. அவர் தான் அவதூறாக பேசினார். ஒரு 70 வயதை கடந்தவர், பிச்சைக்காரன், ஒட்டு போட்ட சட்டை, தைத்த சட்டை, இப்படிலாம் பேசலாமா? ஒரு அரசியல் அதிகாரத்தில் இருந்த முதலமைச்சராக இருந்தவர் எவ்வளோ பெரிய மாண்போடு இருக்கணும். இந்திய அரசியலில் யாராவது அது மாதிரிலாம் பேசியிருக்காங்களா? எதுக்கு அப்படி பேசணும்? என்ன காரணம்னு கேட்குறேன். என்ன பேசுகிறதா நினச்சி ஒரு விளிம்பு நிலை மக்களையும் ஏழை எளிய மக்களையும் பிச்சை எடுப்பவர்கள் என்றும் ஒட்டு போட்டு சட்டை போட்டவர்கள் என்றும் இது மாதிரிலாம் பேசக்கூடாதுல்ல. நான் அவரை கால் போட்டு பேசலை. அவர் பேசுகிறதுக்கு பதில் சொல்லியிருக்கேன். இன்னும் கூட பேசலாம். அவர் எப்படி போயிட்டு பதவி பெற்றார், என்ன செஞ்சார், சில பேர் பேசுகிறாங்க. அந்த அநாகரிகமான அரசியல் நான் செய்ய விரும்பலை. ஆனால் அவருடைய மனசாட்சி அவரை சுய பரிசோதனை செஞ்சுக்கணும். இதுமாரி ஒரு பொது வெளியில் ஒரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரை, அதுவும் தேவையில்லாத எங்கள் அரசியலில் நாங்கள் எப்படி அரசியல் பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறதும், எங்கள் கட்சிக்குள்ளே ஒருத்தர் இந்த செய்தியை சொல்கிறாரு, ஒருத்தர் இந்த விருப்பத்தை தெரிவிக்கிறாரு, இவர் ஏன் தெரிவிக்க மாட்டுறாரு, இந்த ஜோசியம்லாம் நாங்கள் சொல்கிறதில்ல. அவர் இவ்வளோ சொல்லிட்ட பிறகும் நாங்கள் இதை கண்டிச்சிருக்கிறோமா கண்டி அநாகரிகமாக எதையும் நாங்கள் பேசவில்லை. பேசுவதற்கும் நிறைய எங்ககிட்ட சரக்குகள் இருக்குது. நாங்கள் அவரை மாதிரி அவருக்கும் எங்களுக்கும் அப்புறம் வித்தியாசம் இல்லாமல் போயிட்டோம். நாங்கள் காங்கிரஸ்காரர்கள், தேசியவாதிகள், யாரையும் புண்படுற மாதிரி பேச மாட்டோம், எடுத்தெறிஞ்சு பேச மாட்டோம். சித்தாந்த ரீதியாக எதிர்ப்போம். தவறு மக்களுக்கு இழைக்கிறார்கள்னா எதிர்ப்போம். அதனால் ஒருமையிலையும் கொச்சைப்படுத்தியும் பேச வேண்டிய அவசியம் அவர் எவ்வளோ வேணாலும்